வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 18வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. so that நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வீட்டில் அழைப்பு மணி ஓசை கேட்டு வேகமாக வந்து கதவை திறந்த ரதி எதிரில் பூச்செண்டோடு நிற்பவனை பார்த்து அதிர, நான் உள்ளே வரலாமா ரதி தேவி மேடம் என சிரித்து கொண்டே கேட்டான் ராம். அவளோ வாங்க வாங்க என சொல்லியபடி நகர்ந்தவள் அவன் உள்ளே வந்த பின்னரும் அவள் கதவின் அருகிலேயே நின்றாள். அதற்குள் வேலை செய்யும் பெண்மணி அங்கு வர, எங்கு ரோஜாவை காணோம் என ரதியிடம் கேட்டான் ராம். அதற்குள் அந்த பெண்மணி, ஐயாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துடுவாங்க, இருங்க உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். ஓ, யாரும் இல்லையா? சரி, இன்று நடந்த வழக்கில் தேவா ஜெயித்து விட்டான், அதற்கு வாழ்த்து சொல்ல வந்தேன். பரவாயில்லை, நாளை பார்த்து கொள்கிறேன், நான் கிளம்புகிறேன் என சொல்லிவிட்டு அவன் எழ, ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க என வேகமாக ஒரு குரல் வர, அவனோ ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்க அங்கு நாக்கை கடித்தபடி ரதி நின்று கொண்டிருந்தாள். இல்லை, கொஞ்ச நேரத்துல அண்ணா வந்துடுவேன்னு சொன்னாங்க, அதான் என அவள் இழுக்க, அவனோ நீ சொன்ன பிறகு நான் மறுப்பேனா முல்லை மலர் என கொஞ்சம் குரலில் சொன்னவன், எவ்வளோ நேரமானாலும் இருந்து பார்த்துட்டே போறேன் என சொல்லியவாறே சாய்ந்து அமர்ந்தான். சற்று நேரம் அங்கு அமைதி நிலவ, ஏன் ரதி, என்னை பார்த்தால் கதவு திருடன் போல தெரிகிறதா? அதை விடாமல் பிடித்துக்கொண்டே நிற்கிறாய் என அவன் கிண்டலாக கேட்டான். உடனே அங்கிருந்து நகர்ந்தவள், அதெல்லாம் இல்ல, சும்மாதான், எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு, நான் போகிறேன் என சொல்லிவிட்டு அவள் நகர, எனக்கும் கொஞ்சம் போனில் SMS பண்ற வேலை இருக்கு, நானும் ஆரம்பிச்சிடுறேன் என அவன் அவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சொன்னான். அவளோ, வேண்டாம் வேண்டாம், நான் இங்கேயே இருக்க என பயந்து அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தாள். அந்த பயம் இருக்கட்டும் என அவன் அழுத்தி சொல்ல, அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவள் அவன் புருவத்தை உயர்த்தி என்ன என கேட்க உடனே தலையை குனிந்து கொண்டாள். அன்று கல்லூரியில் ராம் அவளை போன் பண்ண சொல்ல அவள் மறந்து விட்டாள். மறுநாள் மீண்டும் அவன் கல்லூரிக்கு வந்து விட்டான். இந்த முறை பிரின்சிபல் அவனை பார்த்து, என்ன விஷயம் என கேட்க அவனும் அதே பதிலை சொன்னான். ரதியை அவர் ஒரு பார்வை பார்த்து கொண்டே அவரும் செல்ல, ஐயோ என்ன ராம், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? பாருங்க, பிரின்சி என்ன சந்தேகமாக பார்க்கிறார், என்னை விட்டுடுங்களேன் ப்ளீஸ் என கெஞ்சினாள். இங்க பாரு ரதி, நான் நேற்றே உன்னிடம் சொன்னேன், நீ எனக்கு போன் செய்யலைன்னா கல்லூரிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன், நீ எனக்கு போன் செய்யல, அதான் இங்க வந்த என அவன் அசால்ட்டாக சொல்ல, கடவுளே உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது என அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஹே ரதி, அனாட்டமி வகுப்பு இப்போ நீ வரலையா என ஒரு குரல் கேட்க, தோ வந்துடுற என்றவள், சரி இன்னைக்கு கூப்பிடுற, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க என சொல்லியபடி அங்கிருந்து ஓட அவனும் சிரித்து கொண்டே, உனக்கு எல்லாம் அதிரடி வைத்தியந்தான் முல்லமலர், ஒத்து வரும் என சொல்லிக் கொண்டே திரும்பி நடந்தான். அதன் பின்னர் அவள் அலைபேசியில் அழைக்க ராம் மட்டுமே பேசிக்கொண்டிருப்பான். அவளிடம் இருந்து என்ற பதில் மட்டுமே வரும். ஆனாலும் அவன் தினமும் ஹலோ என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக அவளுக்காக காத்திருப்பான். அதனால் சில நேரம் SMS அனுப்புவான். அங்கு சிறிது நேரம் அமைதி நிலவ, ரதி, நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியா என ராம் தனது பேச்சை ஆரம்பிக்க, அவளோ திடுக்கென்று நிமிர்ந்து சுற்றிலும் பார்த்தவள். வேலை செய்யும் அம்மா இல்லை என்று தெரிந்த பின்னர் நிம்மதியுடன் அவன் முகம் பார்த்தவள். அவள் வாய் பேசவில்லை என்றாலும் கண்களில் என்னை விட்டுடுங்களேன் என்ற கெஞ்சல் தெரிந்தது. அதை பார்த்த ராமின் மனம் வேதனைப்பட, ரதிமா இங்க வா என தன் அருகில் அழைத்தான். அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் அருகில் இருக்கும் மற்றொரு சோஃபாவில் அமர்ந்தவள், என்ன ராம் என்றாள். என்ன உனக்கு பிடிச்சிருக்குதானே என அவன் கேட்க, அவளோ ஆம் என்று தலையை ஆட்டியவள் நிமிர்ந்து கண்களில் கண்ணீர் நிற்க அவனை ஒரு பார்வை பார்த்தாள்.
அப்போ நாம 2 பேரும் திருமணம் செய்யறதுல என்ன பிரச்சனை? தேவாவை நினைச்சு பயப்படுறியா? நான் அவங்கிட்ட பேசுறேன் என்றான் ராம். இல்ல ராம், என்னோட கவலையே வேற. அது சொன்னா உங்களுக்கு புரியாது. விட்டுடுங்க ப்ளீஸ் என அவள் அழுது கொண்டே சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா ரதி என கோபத்தில் அவன் வேகமாக கேட்க, அச்சோ ஏன் இப்படி கத்துறீங்க என சுற்றிலும் பார்த்தபடி அவன் வாயின் மேல் அவள் கை வைத்தவள் அவளது தொடுகை அவனுள் கோபத்தை தணித்து சந்தோஷத்தை ஏற்படுத்த அவள் கையை தன் வாயிலிருந்து எடுத்தவன் தன் கைகளுக்குள் அடக்கி கொண்டான். ரதியோ, வேண்டாம் ராம் ப்ளீஸ், கையை விடுங்க, வேலை செய்யற அம்மா பார்த்துட போறாங்க என கெஞ்ச, அவனோ, அப்ப நீ சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்ற? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், நீ உண்மைய சொல்லு என்றான். அதான் பிரச்சனையே என வேகமாக சொன்னவள், என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நான் யாருன்னு தெரியுமா என வேகமாக கேட்க, அது ஊருக்கே தெரியுமே என்றான் ராம். அது ஊருக்கு மட்டும்தான், உண்மையாகவே நான் ராகதேவன் தங்கை அல்ல என அவள் சொல்ல, ராமும் ஒரு நிமிடம் திகைத்து விட்டான். என்ன சொல்ற ரதினி என அதிர்ந்து கேட்டவன், அப்போ நீ என நிறுத்த, நான் நான் அதான் எனக்கே தெரியல என சொல்லும் போதே அவள் வெடித்து அழ, ரதி என வேகமாக அவள் அருகில் சென்றவன், என்ன உளர்ற? இல்ல நீ பொய் சொல்ற? ஹே, இங்க என்ன பார் என அவளின் அருகில் சென்றவன், அவளோ தனது கைகளில் முகத்தை மூடிக்கொண்டு கதற, என்ன செய்வது என தெரியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். சத்தம் கேட்டு வெளியே வந்த வேலை செய்யும் அம்மா அவனை ஒரு மாதிரி பார்க்க, ஒண்ணுமில்ல, கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வாங்க என்றான் ராம். அவர் எடுத்து வந்ததும் அவளை கட்டாயப்படுத்தி குடிக்க சொன்னவன், ரதி இங்க பார், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ இப்ப போய் தூங்கு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கொள்ளலாம் என சொன்னவன் வேலை செய்யும் பெண்மணியிடம் அவளை பார்த்துக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். வீட்டிற்கு வந்தவன் மனம் முழுவதும் ரதியின் வேதனை நிறைந்த முகமே நிறைந்திருக்க, அப்படி என்ன அவள் வாழ்க்கையில் நடந்திருக்கும்? ராகதேவன் அவளோட அண்ணன் இல்லைன்னு சொல்றா, அப்படின்னா என அவனது சிந்தனை எங்கெங்கோ செல்ல, ராகதேவனை பற்றி ராமிற்கும் ஓரளவு தெரியும். இங்கு எல்லோரும் ரதியை தேவாவின் தங்கை என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் இவள் இப்படி சொல்கிறாள் என யோசித்தவன் ஒன்றும் புரியாமல் குழம்பி போக, இறுதியில் எது எப்படி இருந்தாலும் முல்லை மலர்தான் என் மனைவி, அது உறுதி என்ற முடிவோடு உறங்கிப் போனான். இரவு காரில் வரும் வழியில் தேவா ரோஜா இருவரும் ஏதும் பேசவில்லை. இருவருமே சந்தோஷமான மனநிலையில் இருந்தாலும் அதன் வெளிப்பாடு மௌனமாக இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் வேலைக்கார பெண்மணி தேவாவிடம் விஷயத்தை சொல்ல, அருகில் இருந்த ரோஜா வேகமாக ரதியின் அறைக்கு சென்றாள். இருவரும் உள்ளே சென்று பார்த்தபோது ரதி நல்ல உறக்கத்தில் இருந்தாள். அதை பார்த்ததும் தேவா, பாவம் அசந்து தூங்குகிறாள், நாளை அவளிடம் பேசிக்கொள்ளலாம் என சொல்லிவிட்டு வெளியே வந்தான். ஆனால் ரோஜாவிற்கோ அவள் முகம் பயத்தில் வெளிரி போயிருப்பதை கண்டு கொண்டாள். மேலும் ராம் வந்து சென்றான் என சொல்லவும் ரோஜாவிற்கு ஏதோ நடந்திருக்கிறது என புரிந்துவிட்டது. இனியும் இதை இப்படியே விடக்கூடாது என்ற எண்ணத்துடன் அவள் மேலே வர, தேவா அலைபேசியில் ராமிடம் பேசிக் கொண்டிருந்தான். ரோஜாவை பார்த்ததும், தோ ரோஜா வந்து விட்டாள், அவளிடம் பேசிவிடு என அலைபேசியை கொடுக்க, அதை வாங்கி காதில் வைத்தவள் எதிர்ப்புறம் இருந்து எந்த பேச்சும் வராமல் இருக்க, நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொன்னேன்ல மாம்ஸ், அவசரப்படாதீங்கன்னு என அவள் ஆரம்பிக்க, ராமோ, சாரி ரோஜா, நான் ஏதும் சொல்லல, கல்யாணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு தான் கேட்ட என்றவன் அலைபேசியில் நடந்ததை சொல்ல, அவளோ அதை கேட்டதும், இப்படித்தான் இருக்கும்னு நானும் நினைச்சேன் என்றாள். உடனே ராம், என்ன நினைச்ச ரோஜா? ரதி யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்போ நிஜமாவே தேவா தங்கை இல்லையா அவ என வேகமாக கேட்டான். எனக்கு முழு விபரம் தெரியாது மாம்ஸ், அவரே இன்னைக்குதான் என்கிட்ட அவரோட அம்மா அப்பாவை பத்தி சொன்னாரு. அப்போ அவர் ஒரே பையன்தான்னு சொன்னாரு. அப்போ இந்த ரதி அந்த பாட்டி என இழுக்க, என்ன ரோஜா என்ன சொல்ற நீ என அவன் புரியாமல் கேட்க, அதற்குள் ரோஜா என தேவா அழைக்கவும், நான் நாளைக்கெல்லாம் விபரமா சொல்றேன் மாம்ஸ், இப்ப தேவா கூப்பிடுறார்
என சொல்லிவிட்டு அலைபேசியை அணைத்தாள் ரோஜா. யோசனையுடனேயே அவள் உள்ளே வரவும், என்ன ரோஜா, என்ன யோசனை என்றான் தேவா. இவனிடம் கேட்டால் முழு விவரம் கிடைக்காது என நினைத்தவள், ஒண்ணுமில்லாத்தா, நான் வேணும்னா இன்று ரதியுடன் படுத்துக் கொள்ளட்டுமா என கேட்டாள். ஏன் என வேகமாக வார்த்தை வெளிவர ரோஜா நிமிர்ந்து தேவாவை பார்க்க, அவனோ, இல்ல அம்லோ, அங்க போய் படுத்தே ஆகணுமா என்று முகம் வாட கேட்டவன், சரி அம்லோ, ரதியும் சின்ன பொண்ணு, ராம் கிட்ட ரொம்ப நேரம் படிச்சதால தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னாளாம். சரி, நீ போய் அவளோட படுத்துக்கோ என கொஞ்சம் சோகமாக சொன்னவன் அவளுடன் வந்து ரதியின் அறையில் இருவருக்கும் தேவையானதை செய்து கொடுத்துவிட்டு தனது அறைக்கு திரும்பினான். சிறிது நேரத்தில் ரதியிடமிருந்து தூக்கத்தில், ராம் ராம், கடவுளே, இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா வேண்டாம் வேண்டாம் என உளர ரோஜாவோ அவள் அருகில் சென்று அமர்ந்தவள், ரதி ரதி, என்னாச்சு, என்ன வேண்டாம் என அவளை உலுக்கினாள். நீ வேணும் ராம், எனக்கு நீ வேணும் என மீண்டும் உளறியவள், விடமாட்ட, உன்னை விடமாட்ட என கத்திக்கொண்டே வேகமாக படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் ரதி. அவளது செய்கை ரோஜாவிற்கே சிறிது பயத்தை வரவழைக்க, ரதி, இங்க பாரு, ஒண்ணுமில்ல, இங்க பார் என அவளை உலுக்கி முகத்தில் சிறிது தண்ணீர் அடித்து நிதானத்திற்கு கொண்டு வந்தாள். சில் என்ற தண்ணீர் பட்டதும் இயல்பு நிலைக்கு வந்த ரதி சுற்றிலும் பார்க்க, அருகே ரோஜா அமர்ந்திருப்பதை பார்த்தவள் அவள் கழுத்தில் கை போட்டு கட்டி பிடித்து கொண்டு எதுவும் சொல்லாமல் கத்தி அழ, ரோஜாவோ அவள் முதுகை தடவி கொடுத்தபடியே, ஒன்றுமில்லை ரதி, நாங்கள் இருக்கிறோம், நீ எதற்கும் பயப்படாதே என ஆறுதல் சொல்லிக் கொண்டு இருந்தாள். சிறிது நேரம் அழுது முடித்தவள் பின்னர் வேகமாக எழுந்து முகம் கழுவி கொண்டு வந்து அமர்ந்தவள். சாரி ரோஜா, ஏதோ கெட்ட நினைவுகள் என சொல்லும் போதே குரல் தடுமாற, அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்ட, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க எப்ப வந்தீங்க, அண்ணா எங்க என சாதாரணமாக கேட்பது போல் கேட்க, நாங்க அப்பவே வந்துட்டோம், இப்ப மணி 1, நன்றாக தூங்க வேண்டிய நேரத்தில் நீ இப்படி உளறிட்டு இருக்க. பரவாயில்ல ரதி, என்னை உன் அண்ணியாக நினைக்க வேண்டாம், தோழியாக நினைத்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு என அவளின் நிலை அறிந்து ரோஜா ஆறுதலாக பேச, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ரோஜா என சிரிக்க முயன்று வராமல் ரதி தடுமாறினாள். சரி ரதி, உன்னை தொந்தரவு பண்ணல, நீ படுத்து தூங்கு, ஆனா தூங்கும்போது ஒன்றை நினைவு வைத்துக்கொள், உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனது தோழி ரோஜா என்று ஒருத்தி இருக்கிறாள் என்பதை மட்டும் மறந்து விடாதே என ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி சொல்ல, சட்டென்று அவள் கைகளை பிடித்த ரதி, என்ன மன்னிச்சிடு ரோஜா, இது சொல்லி ஆறுதல் தேடும் பிரச்சனை அல்ல, என் மனதிற்குள்ளே மருகி என்னோடு மண்ணோடு மண்ணாக புதைந்து போகும் விஷயம், அதனால்தான் என அவள் இழுக்க, உனது பிரச்சனையை கேட்டு தீர்வு சொல்வதற்காக நான் இதை கேட்கவில்லை ரதி, அதை சொல்லும் வயதும் அனுபவமும் எனக்கு இல்லை, ஆனால் பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா? ரொம்பவும் மனதிற்குள்ளே புதைத்தால் ஒரு நாளில் அது வெடித்து விளைவுகள் விபரீதமாகிவிடும். இது என் பாட்டி எனக்கு அடிக்கடி சொல்வது ரதி, நானும் உன்னை போல்தான், என் வாழ்விலும் பல துன்பங்கள் இருக்கின்றன, ஆனாலும் எனது துன்பத்தை சிலுவை போல சுமக்க ராம் சரண் என்ற ஒரு நல்ல மனிதனை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அதனால்தான் சொல்கிறேன், உன் நிலையில் இருப்பவள்தான் நானும், வலி வேதனை அனுபவிப்பவர்கள் மட்டுமே உணரக்கூடியது என்று எனக்கும் தெரியும், ஆனால் எதுவுமே அளவுக்கு மீறும்போது வெளியே கொட்டிவிட வேண்டும், அதற்கான குப்பை தொட்டியாக என்னை நீ நினைத்துக்கொள் என அவள் சொல்ல, என்ன ரோஜா நீ குப்பை தொட்டி என்று எல்லாம் சொல்கிறாய், நீ எங்கள் வீட்டு மகாலட்சுமி என சொன்ன ரதி, ஆனால் இது எப்படி ஆரம்பிப்பது என்றுதான் எனக்கு புரியவில்லை என தடுமாற, அவளது தடுமாற்றத்தின் காரணத்தை உணர்ந்த ரோஜா, ராம் மாம்ஸ் என்கிட்ட இப்ப பேசினார் என அவள் கண்களை பார்த்து கொண்டே சொன்னாள். ரதியோ அதிர்வுடன் அவளை பார்க்க, ரோஜாவோ, எனது திருமணத்திற்கு முன்பே உன்னை பற்றி ராம் என்கிட்ட சொல்லி இருக்கார் என்றவள். அவன் சொன்னதை சொல்ல சொல்ல அவனின் காதலின் ஆழத்தை உணர்ந்த ரதியின் முகத்திலோ
பெருமிதமும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. ஆனால் சட்டென்று முகம் வாட, வேண்டாம் வேண்டாம் ரோஜா, அதற்கான தகுதி எனக்கு இல்லை என வேகமாக சொன்னவள், நான் இதுவரை அதிர்ஷ்டக்காரி என்றுதான் என்னை நினைத்து கொண்டிருந்தேன். இன்றுதான் நான் எவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டசாலின்னு எனக்கு புரிஞ்சது என வேதனையோடு சொன்னாள் ரதி. ரதி, அப்படி சொல்கிறாய்? உனக்கும் ராம் மாம்ஸ் பிடிக்கலையா என ரோஜா கேட்க, ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் ரோஜா. அவரை யாருக்காவது பிடிக்காமல் போகுமா? ஆனால் அவருக்கு மனைவியாகும் தகுதி எனக்கு இல்லை என சொல்லும் போதே அவள் முகம் வேதனையில் சுருங்க, ஏன் அப்படி சொல்கிறாய் ரதி? உனக்கு என்ன குறை? நல்ல அழகு, நல்ல படிப்பு, நல்ல குடும்பம் என சொல்ல, ஆனா நான் நல்லவள் இல்லை ரோஜா என வேகமாக சொன்ன ரதி, நான் நல்லவள் இல்லை. என்னோட பிறப்பு ஒரு அசிங்கம் ரோஜா. அப்பா யாரென்றே எனக்கு தெரியாது என்றவள் நிமிர்ந்து ரோஜாவின் முகத்தை பார்த்து, இப்போது எனக்கு இருக்கும் அடையாளம் தேவா அண்ணன் எனக்கு போட்ட பிச்சை என சொன்னவள், நான் தேவா அண்ணனின் கூட பிறந்த தங்கை இல்லை ரோஜா என கூற, ரோஜாவோ அதை முன்பே அறிந்திருந்ததால் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அவள் பேசுவதை கேட்க, ரதியும் மடை திறந்த வெள்ளம் போல் தனது மனதில் உள்ள பாரத்தை கொட்டி தீர்த்தாள். தேவா அண்ணனின் தூரத்து சொந்தம் நாங்கள். அதுவும் என் பாட்டிதான் உதவிக்காக அண்ணன் வீட்டிற்கு வந்தார். அப்போது என் அம்மா படித்து கொண்டிருந்தார். அதற்கு அண்ணனின் அம்மாதான் உதவி செய்திருக்கிறார். படிக்கும் வயதில் ஒரு கயவனின் மாயப்பேச்சில் மயங்கி அவனுடன் சென்று விட்டாள். சில காலம் வைத்து இருந்தவன் பின்னர் அம்மாவை கொடுமைப்படுத்த, அப்போது நான் அவரின் வயிற்றில் இருந்தேன். நம்பி வந்தவன் மோசமானவன் என்று தெரிந்த அதிர்ச்சியில் அம்மாவின் மனம் மிகவும் பாதிக்கப்பட, பிரசவ நேரத்தில் அவன் என் அம்மாவை விட்டுவிட்டு சென்று விட்டான். பிரசவம் பார்க்க யாரும் உடன் இல்லாமல் அம்மா மிகவும் சிரமப்பட, நான் பிறந்த சில நாட்களில் அவர்கள் முழு மனநோயாளியாகிவிட்டார். பின்னர் பாட்டிக்கு விபரம் தெரிந்து எங்களை அழைத்து வந்தார். சொந்தக்காரர்கள் அனைவரும் கேவலமாக எங்களை பார்த்தனர். காசு பணம் இல்லை என்றாலும் மானம் மரியாதை இருக்க வேண்டுமல்லவா? அதுவும் எங்களிடம் இல்லை. அந்த நேரத்தில் அண்ணாவின் அப்பாவும் அம்மாவும் அப்போதுதான் காலமானார்கள். அதனால் நாங்கள் அங்கே இருக்க மற்றவர்கள் தடை சொல்லவில்லை. சிறிது காலம் அப்படியே இருந்தோம். பின்னர் அண்ணன் சென்னை செல்வதாக சொல்ல, பிழைப்புக்கு வழி தெரியாமல் நாங்கள் நிற்க, அப்போதுதான் பாட்டி அண்ணனிடம் எங்க குடும்ப விவரத்தை சொன்னார். அண்ணனும் அவர்கள் அம்மாவை போல நல்ல உள்ளம் படைத்தவர். அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் உங்களை என்னுடனே வைத்துக் கொள்கிறேன். இப்போது உங்கள் பேத்தி 8ஆம் வகுப்பு படிக்கிறாள். அது அப்படியே தொடரட்டும். சென்னை சென்ற பிறகு ரதி தேவியை என் தங்கையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அங்கு அனைவரிடமும் இதையே சொல்லுங்கள். பிறப்பு பற்றி எந்த பிரச்சனையும் வராது என சொன்னார். எங்களுக்கு வேறு போக்கிடம் இல்லாததால் அவர் சொன்னதை கேட்டு அவருடன் வந்துவிட்டோம். இங்கு வந்த பிறகு நிஜமாக சொல்கிறேன், கூட பிறந்த அண்ணன் இருந்திருந்தால் கூட இப்படி பார்த்திருக்க மாட்டார். தேவா அண்ணா என்னை நல்ல பள்ளியில் சேர்த்து அதற்காக அவர் பகுதி நேர வேலை செய்து சம்பாதித்து எங்களை பார்த்து கொண்டார். சிறிது நாளில் அம்மா இறந்து விட்டார். எனக்கும் தேவா அண்ணனை ரொம்ப பிடிக்கும். கல்லூரி விட்டு வந்தவுடன் என்னுடன் சிறிது நேரம் ஜாலியாக பேசிக் கொண்டிருப்பார். வெளியே அழைத்து செல்வார். அவருக்கு கிடைப்பதில் பாதி எனக்கும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களாகவே பழகி வந்தோம். அப்படி சென்ற சமயத்தில் நான் ஒரு பொம்மை கேட்க, அதை அண்ணன் வாங்கி கொடுக்க மறுக்க, கோபத்தோடு அண்ணனிடம் வீட்டிற்கு வந்து சண்டை போட்டு கொண்டிருந்தேன். அவரும் என்னை பல வழிகளில் சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். நான் அழுகையை நிறுத்தவில்லை. சிறிது மரியாதை குறைவாகவும் பேசிவிட்டேன். அப்போதுதான் பாட்டி என்னை அடித்து அழைத்து சென்று, உனது பிறப்பின் தரம் தெரியாமல் நீ ரொம்ப ஆடாதே. அவர் உனக்கு தெய்வம் மாதிரி. அவரின் காலுக்கு நீ செருப்பாக இருக்க வேண்டுமே தவிர அதிக உரிமை எடுத்து கொள்ளாதே என கண்டித்து எனது பிறப்பின் ரகசியத்தை சொல்ல, ஏனோ அதை கேட்ட பின்பு அண்ணனின் மீது பாசம் உரிமை மறந்து ஒரு மரியாதையும் பணிவும் தான் வந்தது. அதன் பின்னர் அண்ணாவும் பல முறை சொல்லி பார்த்தார். என்னால் பழையது போல் அவரிடம் உரிமை எடுத்துக்கொள்ள முடியவில்லை.
சில காலம் சொல்லிக் கொண்டிருந்தவர் பின்னர் விட்டுவிட்டார். நான் என்ன செய்வது ரோஜா? என்னோட பிறப்பின் நிலை தெரிந்தும் என்னை தன் தங்கையாக இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் அவர். அவரை பார்க்கும்போது அதுதான் என் மனதிற்கு தோன்றுகிறது. நீயே சொல், இப்போது நீங்கள் என்னுடன் பேசுவது பழகுவது எல்லாம் தேவாவின் தங்கை என்ற முறையில்தான். அதே நான் ஒரு அனாதை என தெரிந்தால் யார் என்னிடம் இப்படி பழகுவர்? அதனால் தான் நான் ஒதுங்கியே இருந்தேன். ஆனால் ராம் ராம் என சொல்லி நிறுத்தியவள். எனக்கு அந்த நிகழ்வு மறந்தே விட்டது. ஆனால் அவர் என சொல்லி அவளை நிமிர்ந்து பார்த்தவள். அதுவும் ராம் திருமணம் பற்றி பேசும்போது நான் செத்து பிழைத்தேன் தெரியுமா? இதுவரை கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் இப்போதோ இந்த வாழ்க்கையினால் தானே ராம் என்னுள் நுழைந்தார். அவரை விட்டு விலகவும் முடியாமல் சேரவும் தகுதி இல்லாமல் நெருப்பில் விழுந்த புழுவை போல் துடித்து கொண்டிருக்கிறேன் ரோஜா என தன் மனதின் உணர்வுகளை வார்த்தையும் அழுகையுமாக அவள் சொல்ல, ரோஜாவோ இன்று என்ன அடுத்தடுத்து அதிர்ச்சியான நிகழ்வுகளாகவே வருகிறது என நினைத்தவள். இந்த ரதிக்குள் இப்படி ஒரு வேதனையா என நினைத்தவள் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவளது அமைதி கண்டு லேசாக சிரித்த ரதி, பாரு ரோஜா, இப்போது உனக்கே என்னிடம் பேசுவதற்கு யோசனையாக இருக்கிறது. அப்படியென்றால் ராம் இதை பற்றி தெரிந்தால் என சொல்லி நிறுத்தி பயத்துடன் அவள் முகம் பார்க்க, லூசு போல உளராத ரதி என வேகமாக மறுத்தவள். நான் ஒன்றும் அப்படி நினைக்கவில்லை. அதே போல் ராம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் என அவளை கண்டித்தவள். உனக்கு தெரியுமா, ராம் உன்னை முதலாக சந்தித்த போது அவருக்கு நீ தேவாவின் தங்கை என்பதே தெரியாது. அப்போதே அவர் உன்மேல் ஆசை வைத்து விட்டார். தேவாவின் தங்கை என்று தெரிந்த பின்பு சந்தோஷப்பட்டாரே தவிர அதற்காக மட்டுமே அவர் உன்னை காதலிக்கவில்லை. அதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். இந்த விஷயத்தை நீ ராமிடம் சொன்னால் அவரே சிரிப்பார். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இதற்காகத்தான் நீ இப்படி போட்டு குழப்பிக் கொண்டிருக்கியா? போடி பைத்தியம், நீ நாளை ராமிடம் இதை பற்றி பேசு. நான் ஏதும் சொல்ல போவதில்லை, நீயே பேசு, புரிந்து கொள்வார் என சிரித்து கொண்டே சொன்னவள். இப்போ நிம்மதியா படுத்து தூங்கு என அவளை செல்ல மிரட்டலுடன் படுக்க வைத்தாள் ரோஜா. வாழ்க்கையின் பார்வைகள் மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடும். ஒருவருக்கு சிறியதான விஷயம் மற்றவர்களுக்கு பெரியதாக தெரியும். எதையும் வெளிப்படுத்தினால் மட்டுமே உண்மை நிலை அறிந்து கொள்ள முடியும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தனது பிறப்பை அறிந்தால் நாயகன் தன்னை வெறுப்பான் என நாயகி நினைக்க, அவளது பிறப்பே தனக்காகத்தான் என அவன் முடிவோடு இருக்க, உண்மை வெளிவரும்போது முடிவில் மாற்றம் வருமா? அதிகாலை நேரம். ரோஜா கண் விழித்து பார்க்க மணி 5 என இருந்தது. உறக்கம் வராததால் புரண்டு படுத்தவள் ரதியை பார்க்க, அவளோ நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் இறுக்கம் மறைந்து ஒரு அமைதி நிலவ, அதை பார்த்த ரோஜா மிகவும் சந்தோஷம் அடைந்தாள். இனியாவது இந்த பெண்ணிற்கு வாழ்க்கையின் வசந்தங்கள் முழுவதும் கிடைக்க வேண்டும் என மனதில் நினைத்தவள். சட்டென்று அவள் மனம், அதை நீ சொல்கிறாயா? நீயும் தானே இதுபோல் குழம்பிக் கொண்டு இருந்தாய் என கேட்க, மனம் கனக்க படுக்கையில் இருந்து எழுந்தவள் நேராக மாடிக்கு சென்றாள். அறைக்குள் நுழைந்ததும் தேவாவை பார்த்தவுடன் மனதின் துக்கம் மறைய, அவன் தலையணையை கட்டிப்பிடித்து படுத்திருப்பதை பார்த்தவள் இதழில் புன்னகை தோன்ற அவன் அருகில் சென்றாள். அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அவன் தலையணை அருகில் அமர்ந்தவள் அவனை சிறிது நேரம் பார்த்து ரசித்தவள். பின்னர், முகத்தை இப்படி அப்பாவியா வச்சுக்கிட்டு ஆனா பண்ற வேலையெல்லாம் அழிச்சாட்டியும் என செல்லமாக கொஞ்சியவள். தூங்கும்போது கூட உன் முகத்தை வைத்து எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அழுத்த காரண்டா நீ. பல நல்ல விஷயங்களை செஞ்சுகிட்டு அமைதியா இருக்கான் என அவள் உரிமையாக அவனிடம் பேசிக்கொண்டே மெதுவாக அவன் கன்னத்தை பிடித்து கிள்ள, அவனிடமிருந்து எந்த அசைவும் இல்லாமல் இருக்க, இங்க ஒருத்தி வந்து இவ்ளோ ஆசையா பேசிட்டு இருக்காளே, அதை ரசிச்சு கேட்போம் அப்படின்னு இல்லாம தூங்குறத பாரு, உன்னை எல்லாம் நம்பி என சொல்லி முடிக்கும் முன்பே
புயல் போல் இரு கைகள் இழுத்து எலும்புகள் நொறுங்க அணைக்க, ஹேய் என அவள் வாய் கத்த, முன்பே அவனது இதழ்களால் சிறை செய்யப்பட்டது. சில மணி நேரம் அவளை முழுவதுமாக ஆக்கிரமித்தவன் அவள் மூச்சு விடக்கூட அவகாசம் கொடுக்கவில்லை. அத்தா, போதும் போதும் என சொல்ல சொல்ல, சும்மா இருடி, வந்ததுல இருந்து லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்க என சொல்லிக்கொண்டே மேலும் மேலும் அவன் முன்னேற, அப்போ நீங்க தூங்கலையா? நான் பேசுறது கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்களா? ஆனா நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்த மாதிரி தானே இருந்தது என சொல்லி முடிக்கும் முன்பே, டே திருடா, அப்ப 2 நாட்களுக்கு முன்பு நீங்கள் என்னை அழைத்தது தெரிஞ்சுதானா என சொல்லிவிட்டு போய் கோபத்துடன் அவனை முறைக்க, அவனோ, டே ராகன், பொல்லாத போக்கிரிடா நீ என அவள் சொன்னது போலவே சொல்லி காட்ட, அச்சோ போங்க அத்தான் என வெட்கத்தால் அவன் மார்பிலே அவள் தஞ்சமடைந்தாள். ஹே அம்லு, இன்னொரு முறை ராகன் சொல்லே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என அவன் சரசமாக கெஞ்ச, அவளோ, என்ன அத்தான் இது, நான் மாட்டேன் என்றபடி அவன் மார்புக்குள் முகத்தை மறைத்து கொண்டவள். பின்னர் வெகு நேரத்திற்கு பிறகே அவளை அவன் விடுவிக்க இருவரும் குளித்து கிளம்பி கீழே வந்தனர். அதற்குள் ரதியும் கல்லூரிக்கு தயாராகி வெளியே வர அவளை பார்த்ததும் அவள் அருகில் வந்து தலையை தடவி கொடுத்தபடி, இப்போ எப்படி இருக்கு ரதிமா என பாசத்தோடு கேட்டான் தேவா. லேசான தலைவலிதான் அண்ணா, இப்ப சரி ஆயிடுச்சு. சாரி அண்ணா, உங்களையும் ரோஜாவையும் ரொம்ப பயமுறுத்திட்டேனா என அவள் வருத்தத்துடன் கேட்க, அப்படியெல்லாம் இல்ல ரதிமா என்றான் தேவா. ஆமா, உன்னை யாரு தலைவலி வர்ற அளவுக்கு படிக்க சொன்னா? நேத்து ராம் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். எத்தனை முறை சொல்லியிருக்க, உன்னால முடிஞ்ச அளவு படி, ரொம்ப கஷ்டப்படாதேன்னு என அவன் செல்லமாக அவளை திட்ட, ராமின் பெயரை கேட்டதும் ரதியின் முகம் மாற, அதற்குள் ரோஜா, சரி சரி, உனக்கு கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பு என அவளை அங்கிருந்து கிளப்பினாள். ரதி சென்ற பிறகு தேவா கிளம்ப, அத்தா, நான் இன்னைக்கு நீதிமன்றம் வரட்டுமா என கேட்டாள் ரோஜா. சிறிது நேரம் யோசித்தவன், சரி கிளம்பு, ஆனா முதல்ல அன்னை இலவச சட்ட ஆலோசனை மையம் போகணும், அங்கு சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்றான் அவன். அந்த பெயரை கேட்டவுடன் அவள் முகம் சுளிக்க, ஐயோ அந்த இடத்துக்கா? அங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் என குற்றவாளிகளை மனதில் வைத்து அவள் சொல்ல, என்ன ரோஜா நீ, குற்றவாளிகளும் மனிதர்கள்தான், பிறக்கும் போதே யாரும் அப்படி பிறப்பதில்லை. நாம இப்போ அங்கதான் போகிறோம், நீ என்னுடன் வருகிறாய் என அவன் உறுதியாக சொல்ல, தவிர்க்க முடியாமல் அவனுடன் கீழே சென்றாள் ரோஜா. காரை விட்டு கீழே இறங்கியதும் அந்த கட்டடத்தை பார்த்ததும் ஏதோ ஒரு பய உணர்வு தோன்ற தேவாவுடன் உள்ளே நுழைந்தாள். அங்கு சின்ன சின்ன தடுப்பணைகள் மூலம் பல பிரிவுகள் இருக்க, அதில் கிரிமினல், சிவில், வரதட்சணை மற்றும் சில பிரிவுகள் இருந்தன. அவற்றை எல்லாம் வாய் பிளந்து பார்த்து கொண்டே உள்ளே செல்ல அவளை ஒரு அறைக்குள் அழைத்து சென்றான் தேவா. அதில் தேவாவின் தாய் தந்தை படம் இருக்க, தலைவர் மிஸ்டர் ராகதேவன் என்ற பெயர் பலகை அவர்களை வரவேற்றது. உள்ளே நுழைந்ததும் வியப்பில் அவனை திரும்பி பார்க்க, இந்த அன்னை இலவச சட்ட ஆலோசனை மையம் இந்த இளம் வழக்கறிஞரை அன்புடன் வரவேற்கிறது என அவன் 2 கைகளை விரித்து சிரித்து கொண்டே சொன்னான். அந்த செய்கையில் அவளுக்கும் சிரிப்பு வர, என்ன அத்தா இது, நான் தான் முன்பே சொல்லி இருந்தேன் அல்லவா, எனக்கு இதுல விருப்பம் இல்லை என்று, வீட்டில் இருப்பவர்களுக்காகத்தான் இதை படித்தேன் என அவள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே, ஐயா விடுங்க, என்னை நான் சார பார்க்கணும் என விடுங்க என ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்த தேவா அவரை உள்ளே விடுமாறு சொன்னான். வேகமாக வந்த அந்த பெரியவர், ஐயா நீங்கள்தான் என்னை காப்பாற்றணும் என சொல்லியவாறே அவர் காலில் விழ ரோஜாவும் தேவாவும் பதறி நகர்ந்தனர். பெரியவரே, என்ன இது, நீங்கள் போய் என் காலில் என தேவா வேகமாக அவரை தூக்கி நிறுத்த, துன்பம் வரும்போது காப்பவன் தெய்வம் தானே தம்பி, ஆனால் அந்த தெய்வம் எங்களை கைவிட்டு விட்டது, நீங்கள்தான் இனி எங்களுக்கு தெய்வம், தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றார். கொஞ்சம் அமைதியாக அமருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் விளக்கமாக சொல்லுங்கள் என்றான் தேவா. தம்பி, நான், என் மனைவி மற்றும்
என் ஒரே பேத்தியுடன் வசித்து வருகிறேன். என் பேத்திக்கு 15 வயது ஆகிறது. அவளுக்கு அம்மா அப்பா இல்லை. எங்கள் தெருவில் சில கயவர்கள் என் பேத்தியை கிண்டல் செய்கிறார்கள். அதை தட்டி கேட்டதற்கு என்னை அடித்து விட்டார்கள். அப்போது போலீசில் புகார் செய்தேன். அதனால் கோபமடைந்து நான் இருக்கும் வீடு புறம்போக்கு இடம் என சொல்லி என்னை அங்கிருந்து காலி பண்ண சொல்கிறார்கள். 30 வருடமாக குடியிருக்கிறேன் தம்பி. இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது இவர்கள் வீட்டை காலி பண்ணு, இல்லை உன் பேத்தியை என அவர் சொல்ல முடியாமல் முகத்தில் கையை வைத்து கொண்டு அழ, இப்படியும் இருப்பார்களா என அதிர்ச்சியில் ரோஜா நின்று கொண்டிருக்க, தேவாவோ கோபத்தில் முகம் சிவக்க, நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதை பற்றி முழு விவரங்களை அலுவலகத்தில் கொடுங்கள், மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என சொன்னான். அவனது பேச்சை கேட்டதும் அந்த பெரியவரின் முகத்தில் சிறிது நம்பிக்கை வர, ஆனா தம்பி, அவர்கள் ஏதோ பெரிய இடம், தாதா கும்பல் என்று சொல்கிறார்கள். அதனால் பார்த்து செய்யுங்கள். இதனால் என் பேத்திக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா என கேட்க, அவரின் பயம் ரோஜாவுக்கு புரிய மெல்ல அவரின் அருகில் சென்றவள், பெரியவரே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாம் இந்த கேஸில் ஜெயித்து விடலாம் என அவருக்கு நம்பிக்கை வார்த்தைகள் சொல்ல, அவரும் தலை அசைத்தபடியே நகர்ந்தார். அவர் சென்ற பிறகு யோசனையுடன் அவள் அப்படியே நிற்க, பெரியவருக்கு தேவையானதை செய்து கொடுத்துவிட்டு அறைக்குள் வந்த தேவா ரோஜாவை பார்த்ததும் சிரிப்பு வர, என்ன ரோஜா, சிலை மாதிரி அப்படியே நிற்கிற என கேட்டுக்கொண்டே அருகில் வந்தான். அவனது குரலை கேட்டதும் நிதானத்திற்கு வந்த ரோஜா, இல்லையத்தான், அந்த பெரியவரின் நிலையை நினைச்சு பார்த்தேன். என் தாத்தாவின் வயதுதான் இருக்கும் அவருக்கும். அவர் போய் நம்ம காலில் என சொல்லி நிறுத்தியவள், மனதிற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்தான் என்றபடி அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தாள். அவளை ஆழமாக பார்த்தவன், அதுதான் நமது தொழிலின் சிறப்பு ரோஜா. நீதித்துறை நினைத்தால் நல்லவனையும் குற்றவாளியாக்க முடியும், குற்றவாளியும் நல்லவன் என்ன சொல்லி வாழ வைக்க முடியும். அதனால்தான் நீதிமன்றத்தில் உறுதிமொழி எடுத்த பிறகே எந்த ஒரு வழக்கையும் ஆரம்பிப்பார்கள். இது எல்லாம் எதற்கு உனக்கு சொல்கிறேன் தெரியுமா? அந்த மாதிரி புனிதமான படிப்பைத்தான் நீ படித்திருக்கிறாய். ஆனால் அதை பற்றி அறியாமல் நீ எனக்கு இந்த துறையில் விருப்பம் இல்லை என பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். இங்கே பாரு ரோஜா, இன்று எத்தனை பேர் தனக்கு நீதி கிடைக்காதா என போராடி கொண்டு இருக்கின்றனர் தெரியுமா? அது போன்ற நபர்களுக்கு உன்னை போன்ற ஆட்கள் நிச்சயம் தேவை. நன்றாக யோசித்துப் பார் என்றவன். சரி சரி, வந்தவுடன் நானும் உனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்து விட்டேன். நீ சிறிது நேரம் இங்கேயே அமர்ந்திரு. நான் மற்ற இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வருகிறேன். தோ இங்கிருந்து பார்த்தால் டிவியில் இங்கும் அங்கும் நடக்கும் அனைத்தும் தெரியும். நீ பார்த்து கொண்டிரு என சொல்லிவிட்டே அவன் கிளம்பிவிட்டான். சிறிது நேரம் அமர்ந்து அங்கு நடப்பதை பார்த்தவள், அங்கு அமர்ந்திருந்த ஒவ்வொருவரின் மனநிலை, தங்களது கவலைகள் எப்போது தீரும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் அங்கு அமர்ந்திருக்க, ஒரு சிலர் அழுதபடி அங்கு அமர்ந்திருக்க, வயதானவர்கள், சிறுமிகள் என பலரும் வந்திருந்தனர். அங்கிருக்கும் வக்கீல்கள் அவர்களின் குறைகளை கேட்டு அதற்கு தீர்வு சொல்லிக் கொண்டிருந்தனர். மேஜை மீது ஒரு ஃபைல் இருக்க எடுத்து விரித்து பார்த்தவள், அதில் அந்த மையம் சம்பந்தமான எல்லா விவரங்களும் இருந்தன. இலவசமாக பணி செய்ய 15 வக்கீல்கள் மற்றும் சட்டம், பெண்கள், சொத்து தொடர்பான ஆலோசனைகள் தர 10 விதமான ஆலோசகர்கள். இவர்கள் கவுன்சிலிங் மட்டுமே கொடுப்பவர்கள். மேலும் சில அரசு அலுவலர்களும் இலவசமாக இங்கு சேவை செய்து கொண்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் இந்த மையத்தின் உறுப்பினர்கள். அதை தவிர மிக சிறந்த வழக்கறிஞர்கள் சிலர் தேவைப்படும் போது அவர்களுக்கு பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட விவரங்களும் இதில் இருந்தன. ஆனால் இந்த மையம் பண வசதி இல்லாதவர்களால், வயதானவர்கள், எதிரிகளால் அச்சுறுத்தப்படுபவர்கள், மொத்தத்தில் ஆதரவற்றோருக்கு உதவும் அமைப்பாக இருந்தது. அவள் மனதில் அவனை பல மடங்கு உயர்த்த, இப்படிப்பட்டவன் என் கணவனா என நினைக்கும் போதே அவள் மனம் பெருமிதம் கொண்டது. ரதி எப்படி இருக்கிறாள் என தெரியாமல் இங்கு ராமின் மனம் அல்லாடி கொண்டிருந்தது.
இந்த நேரத்தில் அவள் கல்லூரியில் இருப்பாள் என்று தெரிந்தாலும் அவளை பார்க்க வேண்டும் என மனம் துடிக்க நேராக கல்லூரிக்கே வந்தான் ராம். ராமை பார்த்ததும் ரதி சற்று பயந்தாலும் ரோஜாவின் வார்த்தைகளில் சிறிது நம்பிக்கை வந்து இருப்பதால் மெதுவாக அவனிடம் வந்தவள், சாரி, நேற்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், அதான் மயக்கம், உங்களுக்கும் சிரமத்தை கொடுத்துட்டேன் என வார்த்தைகளாக திக்கி திணறி சொல்ல, உன்னோட சாரிய நீயே வச்சுக்கோ, இப்போது உனக்கு தேர்வு எதுவும் இல்லதான என அவன் அதிகாரத்துடன் கேட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.